வணக்க மக்களே, தக்காளி பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். நன்றாக சிவந்து பழுத்திருக்கக்கூடிய தக்காளியை நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் 150 கிராம் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கும் போது போதுமான அளவு விட்டமின் ஏ, சி, கே, அப்புறம் ஃபோலேட் மற்றும் பொட்டாசியம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இயற்கையாகவே தக்காளியில் சோடியம், சேச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைந்த அளவில் இருக்கும். உயிர் சத்து B1, அப்புறம் நியாசின் உயிர் சத்து, விட்டமின் B6, மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் தாமிர சத்து தக்காளியில் இருக்கிறதால இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இது போக 150 கிராம் தக்காளியில் 2 கிராம் நார் சத்து இருக்கு. தினமும் உங்களுடைய உடலுக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய அளவில் 7% நார் சத்து இதிலிருந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். தக்காளியில் நீர் சத்து அதிகமாக இருக்கு. இதனால இது வயிற்றையும் உங்களுக்கு நிரப்பிடும். மேலும் ரத்த கொதிப்பு, அதிக கொழுப்பு, வாதம் மற்றும் இதய நோய்கள் வந்து தக்காளி உங்களை பாதுகாக்கும். தக்காளி உங்களுடைய சருமத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். சரி வாங்க, தக்காளியில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்து கொண்டு என்னென்ன விதமான நோய்களை தக்காளி உங்களுக்கு குணப்படுத்து அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்த்துடலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரோக்கியமான சருமம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு தக்காளி பெரிதும் உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா கேரட் மற்றும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் தக்காளியிலுமே இருக்கு. இது சருமத்தை சூரிய வெப்பத்திலிருந்து பாதுகாக்கும். மேலும் தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் புற ஊதா கதிர்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அதனால சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமான சருமத்தை இருக்கிறதுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். வலுவான எலும்புகள் நமக்கு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். வலுவான எலும்புகள் பெறுவதற்கு தக்காளி பெரிதும் உதவும். தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் கே மற்றும் கால்சியம் நம்மளுடைய எலும்பை திடமாக வைத்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யுது. மேலும் இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் எலும்பினுடைய பொறுமையை மேம்படுத்தும். அதாவது எலும்புடைய வலிமையை வந்து மேம்படுத்தும். எலும்பு புரை நோய்களை எதிர்த்து போராடவும் தக்காளி இருக்கக்கூடிய சத்துக்கள், அந்த லைகோபின் சொல்லக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. புற்றுநோய்க்கு எதிராக போராடும் தக்காளி பழம். இயற்கையாகவே தக்காளி பழம் புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடிய குணத்தை கொண்டிருக்குது. மீண்டும் லைகோபின் தான் வந்து இதுக்கு உங்களுக்கு துணை புரியுது. இந்த தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள், இந்த லைகோபின் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதால புரோஸ்டேட் புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய், வாய் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், வயிற்று புற்றுநோய், உணவு குழாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் போன்ற பல வகையான புற்றுநோய்கள் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அணுக்களை பாதிப்படைய செய்யக்கூடிய இயக்க உறுப்பு கோளாறுகளை எதிர்த்து போராடக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் தக்காளியில் தான் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக உடல்நல ஆரோக்கியம் பெறுவதற்கும் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க தக்காளி எடுத்துக்கோங்க. நீரிழிவு பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்கள் தக்காளி எடுத்துக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சரியான அளவில் வச்சிருக்கிறதுக்கு தக்காளி உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா தக்காளியில் குரோமியம் வளமான அளவில் இருக்கு. இது நம்மளுடைய பிளட்ல சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவும். ஸோ உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட் தக்காளியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது ஆரோக்கியம் தான். பார்வை கோளாறு சரி செய்யப்படுகிறது நீங்கள் தக்காளி பழத்தை எடுத்துக்கும் போது. தக்காளி கண் பார்வையை மேம்படுத்தும். தக்காளியில் வந்து இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்தி மாலைக்கண் வியாதியை வராமல் தடுக்கும். மேலும் இந்த தக்காளி வந்து குணப்படுத்த முடியாத கோளாறான மாகுலர் டீஜெனரேஷன், அதாவது AMDன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனையை வந்து அந்த ஆபத்தையும் உங்களுக்கு வந்து தடுக்கும். இந்த பார்வை கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. பொலிவான கூந்தல் நீங்கள் பெறுவதற்கு தக்காளி பழத்தை பயன்படுத்தலாம். கூந்தலை கூட தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வைத்து காட்ட உதவிகரமாக இருக்கும். தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கூந்தலை திடமாகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்கும். கூந்தல் உதிர்தலுக்கு தக்காளி என்னதான் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னாலும் கூந்தலை உங்களுக்கு அழகாக காட்டுறதுக்கு தக்காளி உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அழகு சார்ந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் கூந்தல் விதத்தில் சரி செஞ்சுக்கிறதுக்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கலாம். சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த கற்கள் உருவாக தக்காளி பழம் உங்களுக்கு தடுக்கும். சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் பித்த கற்கள் உருவாவதையும் தக்காளி தடுக்கக்கூடிய ஆற்றலை இயற்கையிலிருந்தே கொண்டிருக்கு. அதிலும் தக்காளியோடைய கொட்டை வந்து இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த கற்கள் உருவாவது தடைபடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் உங்களுக்கு கூறப்படுது. ஸோ அதனால் நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. கடுமையாக உங்களுடைய உடலில் வலி இருக்கா, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக தக்காளி எடுத்துக்கோங்க. கடுமையான வலிகளுக்கு தக்காளி ஒரு நிவாரணியாக விளங்குது. லேசானது முதல் கடுமையான வலி, அதாவது கீழ்வாதம் அல்லது முதுகு வலி, இது மாதிரி சந்திக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள்லாம் நீங்களும் ஒருவராக இந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கீங்க அப்படின்னா தக்காளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். தக்காளியில் இருக்கக்கூடிய ஃபயோஃப்ளவனாய்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் அப்புறம் கரோட்டினாய்டுகள் தக்காளியில் அதிகமாக இருக்கிறதால அலர்ச்சி உங்களுக்கு ஏற்படாமல் தடுக்கும். கடுமையான வலி அப்படின்னா அதில் வந்து கடுமையான அலர்ச்சியும் அடங்கும். ஸோ அதனால் அலர்ச்சிக்கு எதிராக போராடினா இந்த வகையான வலிகளிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம். ஸோ அதுக்காக நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும்.
இருக்கும். எனவே எடையை குறைக்க நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, நிறைய உணவுகளை எடுக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கூட நீங்கள் சேர்த்து தினமும் பல தக்காளிகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சிறந்த உணவாக உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த தக்காளி உங்களுக்கு விளங்கும். இது சேலட் மற்றும் சாண்ட்விச்சுகளாக நீங்கள் எடுத்துக்கலாம். தக்காளியில் நீர் சத்து மற்றும் நார் சத்து அதிகமாக இருக்கிறது. இது உங்களுடைய உடல் எடையை குறைக்க உதவுவதோடு வயிற்றையும் நிறைக்கும். ஸோ உங்களுடைய வயிற்று நெரிச்சிச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் சாப்பிட்ட ஃபீட் உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் தேவையில்லாத உணவுகளை அதிகமாக சாப்பிட்டு உடம்பு வெயிட் போட்டுக்க மாட்டீங்க. மேலும் இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு தானாகவே கொழுப்பு மற்றும் கலோரிகளை கரைக்க ஆரம்பிக்கும். ஸோ கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய உணவாகவும் தக்காளி விளங்குது. அதனால் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைச்சிக்கிறதுக்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா மக்களே, தக்காளி பழத்தில் எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள்லாம் நிறைந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தக்காளி பழத்தை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.